லா ஆஃப் ரிப்பிட்டேஷன். ஸோ ஒரு வார்த்தையை, இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தையை நம்ம திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம பிரெயினில் ஒரு குறிப்பிட்ட எண்ணமாக அது உருவாக்கும். அந்த எண்ணம் வந்து நல்ல வலுப்பெற்று ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனாக அது கிரியேட் பண்ணும். அந்த குறிப்பிட்ட வைப்ரேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட அலை வரிசைகளாக அது இயங்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து இயங்கும். அப்போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அதற்கு இணையான அதற்கு ஒத்த ஃப்ரீக்வன்சியோடு அது கனெக்ட் ஆகும். அது ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கான ஃப்ரீக்வன்சியும் அதற்கு சேமாக அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ரீக்வன்சியும் இணையும் போது, மேக்னெட்டிக் பவர் மாதிரி அது இணையும் போது அதிலேருந்து இந்த வார்த்தைகள்லேருந்து அதற்கான சூழ்நிலையை வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போது நம்ம என்ன விஷயம் வந்து என்ன வார்த்தைகளை நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோமோ அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தால், வெற்றி அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தையை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, வெற்றி 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 வெற்றின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது எண்ணமாக மாறி அந்த எண்ணம் வந்து வைப்ரேஷனாக மாறி அந்த வைப்ரேஷன் வந்து குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் இயங்கும். அப்போது அந்த அதுக்கான இணையான இன்னொரு ஃப்ரீக்வன்சியோடு கனெக்ட் ஆகும்போது அதுக்கான சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ வெற்றின்னு சொல்லிட்டு இருக்க அந்த வார்த்தைக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும்போது நம்மளால் வெற்றி காண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன வார்த்தையோ, நம்ம உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தால் அந்த விஷயத்தில் அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாலே நம்ம அதில் வெற்றி காண முடியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வார்த்தைகளை வந்து கவனமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்றது தெரியாது. நீங்கள் வந்து நெகட்டிவான வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அதுவும் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதற்கான சூழ்நிலை தான் உருவாக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தேவையான வார்த்தைகளாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதை ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதற்கான சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்படி உருவாக்கி கொடுக்கும்போது நம்மளால் அந்த விஷயத்தில் வந்து வெற்றி காண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.